நாமெல்லாங்க நம்ம குழந்தைகள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா பெரும்பாலும் என்ன செய்கிறோம், அந்த தவறை சுட்டி சுட்டி காட்டி அந்த குழந்தைங்களை திருத்த பார்க்குறோம். அதுக்கு இப்படி செய்யக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், அப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அதுங்களுக்கு நிறைய அதுங்களுக்கு எடுத்து எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஐயோ இதுமாரி இனிமேல் செஞ்சிட போகிறானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் நிறைய அட்வைஸ் கொடுக்குறோம். இல்லை நல்லா அடிச்சிடுவோம், இல்லை நிறைய திட்டிடுவோம் இல்லைங்களா. ஆனால் எனக்கு ஒரு பேட்டியில் நான் டிஜிபி சைலேந்திர பாபுடைய பேட்டி ஒன்று நான் பார்த்தேங்க. அவங்க அம்மா அவரை எப்படி வளர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்ததுங்க அவர் அந்த பேட்டி. அதாவது அவர் அவங்க அப்பா ஒரு பாக்கெட்லேருந்து 5 ரூபா காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. ஒரு நாள் அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கிறாரு, யாராவது எடுத்தாங்களா, நீ எடுத்தியாட்ட. அவங்க எல்லாத்தையும் கேட்டிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க அம்மா யாரும் எடுக்கல அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அப்பா அதோட போயிடுவார். இது சைலேந்திர பாபு 10 வயசா இருக்கக்குள்ள நடந்தது. அவரு பதவிக்கு போயிட்டு முதல் மாத சம்பளத்தை வாங்கிட்டு போய் அவங்க தாய் காலடியில் உட்காந்துக்கிட்டு, அம்மா இது என்னுடைய முதல் மாத சம்பளம், நான் 10 வயதா இருக்கும் பொழுது அப்பா 5 ரூபாய் காணும்னு தேடினார்ல, அந்த காசை நான் தாமா எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கு அவங்க அம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவருக்கு அப்போ ஏமா நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்கும் பொழுது, எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. நான் பார்க்கல, ஆனால் நீ எடுக்கலை அப்படின்னு சொன்னதை நான் நம்பலை அப்படின்னு. நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னா அவர் கேட்டு வியந்து போயிருக்கிறாரு. அதாவது அந்த பெண்மணி அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த பையனுடைய ஒரே கண்டுபிடிச்சா கூட அதை திட்டியோ இல்லை அடித்தோ இல்லை அட்வைஸ் பண்ணியோ எதுவுமே பண்ணாமல் அந்த பையன் அதற்கு பிறகு எப்படி ஒரு நேர்மையான அதிகாரியாக வளர்த்துருக்காங்க பாருங்களேன். அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. ஒரு குழந்தைகளை வளர்க்குறதுங்கிறது இதுதாங்க. அந்த குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இல்லைங்களா.